என்னுயிரே ஆண்டவர் போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது, ஒருபோதும் மறவாது. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது, ஒருபோதும் மறவாது. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறான், நோய்களை குணமாக்கி, குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறான், நோய்களை குணமாக்கி. அவர் செய்த சகல ஒரு நாளோ ஒருபோதும் மறவாது. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது, ஒருபோதும் மறவாது. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஒருபோதும் மறவாது. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே என்னுயிரே முழு உள்ளமே என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறான், நோய்களை குணமாக்கி நடத்துகிறான். குற்றங்களை எல்லாம் நோய்களை குணமாக்கி, குற்றங்களை எல்லாம் நோய்களை குணமாக்கி, குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறான், நோய்களை குணமாக்கி நடத்துகிறான். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது, ஒருபோதும் மறவாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் செய்த சகல ஒரு நாளோ அவர் செய்த சகல ஒரு நாளும் மறவாது, ஒருபோதும் மறவாது. என்னுயிரே ஆண்டவர் முழு உள்ளமே என்னுயிரே முழு உள்ளமே என்னுயிரே அவர் பெயரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று.
அவர் செய்த சகல ஓ அவர் செய்த சகல ஒருபோதும் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. குற்றங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் நோய்களை குணமாக்கி அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் அவர் செய்த சகல ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, நான் விசுவாசத்தோட சொல்லுங்க, என்னை நடத்துவான். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா நிறைவாக்கி என்னை சொல்லுங்க, நிறைவாக்கி என்னை வாழ்நாள் எல்லாம் உன்னை 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 வாழ்நாள் எல்லாம் நம்மை வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வா. சொல்லுங்க, அவர் செய்த உபகாரங்களை நீ மறவாதே. சகல glory மறவாதே. அவர் செய்த சகல ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் சிவலக்கத்தோடா அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஒருபோதும் அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் அவர் செய்த சகல ஒருபோதும் மறவாது. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். குற்றங்களை எல்லாம் நோய்களை குணமாக்கி குற்றங்களை எல்லாம் குணமாக்கி சொல்லுங்க, குற்றங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆ ஹல்லேலூயா ஹல்லேலூ ஹல்லேலூயா ஹல்லேலூயா கடைசி சொல்லமா குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறா நோய்களை குணமாக்கி குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறா நோய்களை குணமாக்கி நடத்துகிறா. அப்படியே உட்காருங்க. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறா நோய்களை குணமாக்கி நடத்துகிறா. ஆமென் ஆமென். நம்முடைய நோய்களை குணமாக்கணும்னா நம்ம குற்றங்களை கர்த்தர் மன்னிக்கணும். நம்ம குற்றங்களை கர்த்தர் மன்னிக்கணும். நம்முடைய குற்றங்களை மன்னிச்சாதான் நம்முடைய நோய்களை தேவன் என்ன செய்வார்? நீக்குவார். நோய்கள் பல விதத்தில் வருகிறது. நோய்கள் பல விதத்தில் வருகிறது. பல காரணங்களுக்காக வருகிறது. அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நாம் செய்கிற தவறுகளே நமக்கு நோய்களை என்ன செய்யும்? கொண்டு வரும். நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற குறைகள், நாம் செய்கிற குற்றங்கள், நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற தவறுகள் நமக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா, நோய்களை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய காரியத்தில் இருக்குது. ஸோ நிறைய காரியத்தில் ஒரு காரணம் என்ன? நாம் செய்கிற தவறுகளே நமக்கு நோய்களை உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 103ஆம் சங்கீதத்தில் சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டின்றார். இல்லையா? திரும்ப அந்த வசனம் வாசிக்கலாம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ உன் நோய்களை, நோய் அப்படின்னு சொல்லாம நோய்களை எல்லாம் குணமாக்கின்றார். நோய்கள் எல்லாம் குணமாக்கும். எந்தெந்த விதத்தில், எந்தெந்த கோணத்தில், எந்தெந்த விதத்தில், எந்த ரூபத்தில், எந்த நோய்கள் உடைய சரீரத்தை தாக்கினாலும் அந்த நோய்களை எல்லாம் நான் என்ன செய்யணும்? நான் குணமாக்கணும். அந்த நோய்களை எல்லாம் நான் குணமாக்கணும்னா உன் அக்கிரமத்தை நான் என்ன செய்யணும்? நான் மன்னிக்கணும். அப்போ அக்கிரமத்தை மன்னிக்காம தேவன் என்ன செய்ய மாட்டார்னா, நோய்களை தேவன் குணமாக்குவதற்கு என்ன இல்லைன்னா வாய்ப்புகள் இல்லை. இது நாம் செய்கிற தவறுகளினால வரக்கூடிய நோய்க்கு சொல்கிறேன். எல்லா நோய்களுக்கு இதை நான் சொல்லலை. பட் நாம் செய்கிற தவறுகளின் நிமித்தம், அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் வருகிற நோய்கள். அக்கிரம நிமித்தம். அப்போ அக்கிரமம் செஞ்சால் நோய் வருமானா? வரும். அதை தான் இன்னைக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஆமென். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நோய்களை கொண்டு வருவதற்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது, சக்தி இருக்குது. அதுக்கு விதிவிலக்கு இருக்குன்னா இருக்கிறது தான் சொல்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? எந்த அளவுக்கு நம்மளால் தவறுகளை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தவறுகளை தவிர்த்தரணும். எந்த அளவுக்கு, அதாவது நமக்கு தெரியாத நடக்கிற தவறுகளை அதுக்கு கர்த்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நாம் அறியாம காலத்தில் செய்கிற தவறுகளை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். அறியாத காலத்தில் நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற தப்பிதங்கள், நாம் செய்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அதை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அதை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். காணாதவர் போல் இருக்கிறார். மோசே எகிப்தில் இருக்கும்போது அவர் செஞ்ச குற்றம் சாதாரண குற்றம் இல்லை, இல்லையா?
மோசே எகிப்தில் இருக்கும்போது அவர் செஞ்ச குற்றம் சாதாரண குற்றம் இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை அடித்து அவனை வெட்டி அவனை கொன்று அவனை புதைச்சே என்ன செஞ்சிட்டார், புதைச்சே போட்டுட்டார். ஆனால் அந்த தப்பு ஆண்டவர் ஒரு வாழ்நாளில் ஒரு இடத்துல கூட, அதற்கு பிறகு அவர் 80 வருஷம் உயிரோடு இருக்கிறார். இதுக்கு பிறகு இந்த எகிப்தனை வெட்டி கொண்டு போட்ட பிறகு 80 வருஷம் உயிரோடு இருக்கிறாரு. ஒரு இடத்துல கூட மோசே நீ என்ன பண்ணிட்ட, இப்படிப்பட்ட ஒரு தப்பை செஞ்சப்பா அப்படின்னு வாழ்நாளில் எங்கேயுமே சொல்லலை. அந்த தவறுக்காக எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டையும் அவர் அனுமதிக்கவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆஸ்வாதமாக அவருக்கு இருந்துச்சே தவிர மற்றபடிக்கு என்ன இல்லை. அதனால் ஒரு பெரிய பாதிப்போ பெரிய இழப்போ பெரிய ஒரு நஷ்டத்தையோ அவர் என்ன செய்யவே இல்லை, சந்திக்கவே இல்லை. ஆனால் பின் நாட்களுக்கு வரும்போது ஆண்டவர் இப்போ எகிப்தை விட்டுட்டாரு, ரட்சிக்கப்பட்டாரு, ஞானஸ்நானம் பெற்றாரு, திருப்பதிலாம் பங்கு பெற்று வரும்போது சாதாரணமாக சின்ன ஒரு தவறு செய்யினதை செய்யாமல் விட்டதுனால, இல்லை செஞ்சதை மாற்றி செஞ்சதுனால பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சுன்னா இழக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவர் திரும்ப திரும்ப சொல்லின்னு வர்றார், திரும்ப திரும்ப சொல்லின்னு வர்றார். என்னாகமத்தில் முடிச்சதை உபாகமத்தில் சொல்லுவார், உபாகமத்தில் முடிச்சதை சங்கீதத்தில் சொல்லுவார். ஆகமத்தம் என்ன ஆகாது, அந்த தவறுகளை கடைசி வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறார், சொல்லிகிட்டே இருக்கிறார். இதனால் 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 அதனாலன்னு சொல்லி காட்டிட்டா கூட பரவாயில்ல, ஒரு பெரிய இழப்பை என்ன செய்ய வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட 120 வருஷமாக பட்ட பிரயாசத்துக்குரிய பலனை அவர் என்ன செய்ய வேண்டியதாக போச்சுன்னா இழக்க வேண்டியதாக போச்சு. 120 வருஷம் அவர் பட்ட பிரயாசம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 120 வருஷம் பட்ட பிரயாசம், 120 வருஷமாக அவர் எதிர்பார்த்த கனவுகள், அவருடைய கனவுகள் என்ன ஆகி போச்சு, தவிடுபடியாக போச்சு. அவருடைய கனவுகள் என்னவா போச்சு, ஒன்றுமில்லாமல் போச்சு. 120 வருஷமாக அவர் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் என்ன ஆகி போச்சு, வீணாக போச்சு. எதுக்காக பிரயாசப்பட்டு 120 வருஷம் படித்தார், 40 வருஷம் படித்தாரோ, 40 வருஷம் ஆடு மேய்ச்சாரோ, 40 வருஷம் ஜனங்கள் பட்ட எத்தனையோ பாடுகளை தவிச்சு தாங்கிக்கிட்டு அவர் நடந்து போனாரோ, அத்தனையும் கிட்ட 3 பகுதியும் 120 வருஷம் அவர் பட்ட பிரயாசம் என்ன போச்சுன்னா எல்லாம் வீணா மண்ணோட மண்ணா போச்சு. ஒரு பலனும் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எதனால, ரட்சிக்கப்பட்ட பிறகு செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ பெரிய தப்புகள் பண்ணாலும் கர்த்தர் என்ன செய்வார், அதை காணாதவர் போல் இருக்கிறார். மோசேயோட வாழ்க்கையில் அது சாத்தியமான காரியங்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்கிற ஒவ்வொரு எந்த அளவுக்கு நம்மளால் தவறுகளை தட்டிவிட முடியுமோ, தள்ளிவிட முடியுமோ, தூக்கி எறிய முடியுமோ, புறக்கணிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம புறக்கணிச்சிட்டோம், நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம், நம்ம தட்டி விட்டுட்டோம்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும்னா ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்காதபடிக்கு நம்மளை காக்க முடியும். ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்காதபடிக்கு என்ன செய்ய முடியும், காக்க முடியும். அந்த சரீரத்தை கூட தான் பிசாசு பிரதான தூதனம் கூட என்ன செய்யறான், தர்க்கித்து பேசுறான். அதை குறித்து யோதா 9வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மோசேயின் சரீரத்தை குறித்து என்ன செய்கிறான்னா பிசாசு மிகாவேல் தூதன் என்ன செய்யறான், தர்க்கித்து பேசினான் அப்படின்னு யோதா எழுதுறார். பிசாசுடனே பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து, அப்போ நம்ம சரீரத்தை தாக்குவதற்கு அவன் என்ன முயற்சி எடுக்கிறான் அப்படின்னா ஏதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட வைக்கணும், ஏதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட வைக்கணும், ஏதாவது ஒரு குறை என்ன செய்ய வைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வைக்கணும். அப்படி செய்ய வச்சுட்டு நம்முடைய சரீரங்களை தாக்குவதற்கு அவன் ஆத்மாவை கேட்கல. பிசாசு பிரதான தூதனாகிய மிகாவேலோட மோசேயினுடைய ஆத்மாவை கேட்கல, மோசேனுடைய ஆவியை குறித்து போராடல, மோசேனுடைய சரீரத்தை குறித்து தர்க்கமாட்டேன். இந்த சரீரத்தை என்ன பண்ணு, என் கையில கொடு, இந்த சரீரத்தை என் கையில கொடு, இந்த சரீரத்தை என்ன செய்யணும், நான் வாதிக்கணும், இந்த சரீரத்தை நான் என்ன செய்யணும், உபத்திரவப்படுத்தணும், இந்த சரீரம் எனக்குரியது, ஏன் இஷ்டம் போல என்ன செய்வேன், இந்த சரீரத்தை என்ன செய்யணும், நான் ஆளுகை செய்யணும். அப்போ பிசாசின் இஷ்டம் போல ஆளுகை செய்வதற்கு தேவன் சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் பவுலோபசன் சொல்லுவார் கொரிந்தியர்ல, என்ன சொல்லுவார், உன் ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக உன்னை சாத்தாங்கையில் என்ன செய்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 5 நினைக்கிறேன், உன் சரீர மீட்புக்காக உன்னை சாத்தான்கையில் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவார். 1 கொரிந்தியர்ல அந்த அப்படிப்பட்டவனுடைய ஆவி, 1 கொரிந்தியர் 5:5 அப்படிப்பட்டவனுடைய ஆவி, அப்படிப்பட்டவன் மேலே லிஸ்ட் அது வேண்டாம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக, என்னவா,
இந்த சரீரத்தை என்ன செய், அழிக்கிறதுக்காக இந்த சரீரத்தை எதெல்லாம் அழிக்கிறோமோ அதெல்லாம் அழிவுக்காக நாமத்தினாலே, பிசாசின் நாமத்துல சொல்லல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எங்க ஒப்பு கொடுக்கிறேன், அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப சாத்தான்களை ஒப்பு கொடுத்தா என்ன செய்வான்? சாத்தான் தான் இஷ்டம் போல அந்த சரீரத்தை வாதிக்குமா. இஷ்டம் போல அவனுக்கு அந்த சரீரத்தை என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் அவன் பண்ணுவான். அந்த சரீரத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு அவனுக்கு தோணுதோ அப்படி. ஆனால் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்குவான், உடைக்க வேண்டிய இடத்துல உடைக்குவான், கிள்ள வேண்டிய இடத்துல கிள்ளுவான், கட்ட வேண்டிய இடத்துல கட்டும். என்ன அவனுக்கு செய்ய தோணுதோ அப்படியே என்ன பண்ணிகிட்டே இருப்பான்னா அவனை செஞ்சுட்டே இருப்பான். ஒரு பொம்மையை ஒரு பிள்ளை கையில் கொடுத்தா என்ன பண்ணும்? ஒரு பிள்ளைக்கு ஒரு பொம்மையை கொடுத்தா என்ன பண்ணும்? அது என்னென்ன பண்ணுமோ அத்தனை அதை போல சாத்தாங்கையில பவுல் என்ன செய்யறாரு? அவனை ஒப்பு கொடுக்குறா. எதுக்கு? இந்த சரீரத்தை அவன் என்ன பண்ணு, உன்னால எப்படியெல்லாம் அழிக்க முடியுமோ எல்லாம் அழிப்போ. இந்த சரீரத்தை எப்படியெல்லாம் அழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் என்ன பண்ணு, இந்த சரீரத்தை அழிவுக்காக சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்குறான். அப்ப சாத்தான் என்ன செய்வான்? அந்த சரீரத்தை அழிக்குமா. அந்த சரீரத்தை என்ன செய்வான்? அழிக்குமா. ஏன் சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கிறாரு? அவன் செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பு அவன் செய்யறான். அதனாலதான் அந்த பெரிய தப்பு, அவனுடைய பெரிய தப்பு. அந்த பெரிய தப்புக்காக தான் பவுல் சொல்றார். என்ன சொல்றார்? இவன் ஆத்மா ரட்சிக்கப்படணும், ஆனா இவன் சரீரம் என்ன செய்யணும்? வாதிக்கப்படணும். இவன் சரீரம் அவன் செய்கிற பெரிய தப்பு மேலே இருக்கிறத ஒரு பெரிய தப்பு. அந்த பெரிய தப்பு உங்களுக்கான நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. அந்த பெரிய தப்புக்காக அப்போ சும்மா சாத்தாங்கையில் போய் ஒப்பு கொடுக்கல, போய் என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. அப்போ நம்ம செய்கிற தவறுகள், அதனால தான் இந்த தவறு நிமித்தமாக இப்போ சாத்தாங்க யார்கிட்ட போராடுறான்? கொரிந்தியர்ல பவுல் சொல்றார். என்ன சொல்றார்? இவன் சரீர மீட்புக்காக இவன் சரீரத்தை யார் கையில் ஒப்பு கொடுக்குறேன்? சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ சாத்தான் என்ன பண்ணுவான்? இந்த சரீரத்தை அழிக்குமா. இந்த சரீரத்துக்கு சுகத்தை அழிக்குமா, ஆரோக்கியத்தை அழிக்குமா, சரீர ஆசீர்வாதத்தை அழிக்குமா. அவன் எப்படி இந்த சரீரத்தை அவனுக்கு என்ன அது எல்லாம் செய்வான். அவன் இதுதான் செய்வான் எல்லாம் கிடையாது. அவன் என்ன வேணாலும் என்ன செய்வான். இதை யாரும் கேட்கவும் முடியாது, மீட்கவும் முடியாது. யாரும் இப்போ அதே பவுல் திரும்ப ஆண்டவரே இந்த சரீரத்தை மீட்டுனா கத்த ஒன்றும் கேட்க, எனக்கு ஒப்பு கொடுத்தாச்சு அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணியாச்சு? ஒப்பு கொடுத்தாச்சு அவ்வளோதான், ஒப்பு கொடுத்தாச்சு. இதுதான் லூக்காவில் அவனே சொல்லுவான். என்ன சொல்லுவான்? லூக்கா 4ல் ஆண்டவர் இயேசுடைய சோதனை ரெண்டாவது சோதனை என்ன? இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. எனக்கு இஷ்டமானவனுக்கு என்ன செய்வேன்? நான் இதை கொடுப்பேன்றான். எனக்கு இஷ்டமானவனுக்கு என்ன செய்வேன்? இதை கொடுப்பேன்னுவான். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் மலையின் மேல் கொண்டு போய், லூக்கா 4:5, லூக்கா 4:5, 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவனை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவர் காண்பித்து, இவைகள் எல்லாவற்றும் மேலும் உள்ள அதிகாரத்தை இவனை மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு அப்ப ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் எனக்கு இஷ்டமானபடி தான் நான் செய்வேன். எனக்கு என்ன இஷ்டம் அதை நான் செய்வேன். எனக்கு இஷ்டமானபடி நான் செய்வேன் இல்லையா? சிம்சோனை கர்த்தர் என்ன பண்ணார்? பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டார் 16ஆம் அதிகாரத்துல இல்லையா? என்ன செய்வான்? அவன் சொல்றான், இன்னைக்கு எனக்கு வெடி காட்டமா, அவனை கூட்டணும் வாப்பா. இப்போ எனக்கு டைம் பாஸ் ஆகணும், போர் அடிக்குது, அதனால என்ன பண்ணு, அவனை கூட்டிட்டு வா. நாளை காலை என்ன பண்ணு, அவனை கூட்டிட்டு வா. சிம்சோனுக்கு விருப்பமான நேரத்தில் வேடி காட்டுறது இல்லை, பெலிஸ்தருக்கு விருப்பமான நேரத்தில் அவனை வேடி காட்ட கூட்டம் வந்துருவான். ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு என்ன இஷ்டமோ அதை நான் செய்வேன். யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டான்? அப்ப பிசாசு கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அவனுக்கு பிசாசுக்கு என்ன விருப்பமோ அதை செய்வான் இல்லையா? இப்ப நம்ம கைவலி ஏற்படுத்துறது தான் அவனுக்கு ஆசைனா கைவலி ஏற்படுத்துவான். எனக்கு வயிற்று வலி ஏற்படுத்துறது அவனுக்கு ஆசைனா வயிற்று வலி ஏற்படுத்துவான். எனக்கு தலைவலியை ஏற்படுத்துறது ஆசைனா தலைவலி ஏற்படுத்துவான். எனக்கு கழுத்து வலியை ஏற்படுத்துறது அவனுக்கு ஆசை என்ன செய்யணும்? அவன் கழுத்து வலி ஏற்படுத்தான். அவனுக்கு ஒரு ஆசை, இவனுக்கு கால் வலி வர வச்சா இவன் எப்படி இருப்பான்? அப்ப என்ன செய்ய? அப்ப அவனுக்கு கால் வலி அனுப்பு. அவன் கால் வலி அவன் எப்படி நடப்பான்? பத்தியா எப்படி நடக்கிறான்? அதை பார்த்து அவன் என்ன பண்ணுவான்னா சந்தோஷப்படுவான். யாரை பார்த்து? நம்ம சரீரத்தை அவங்க கையில் என்ன பண்ணியாச்சு? ஒப்பு கொடுத்தாச்சுன்னா எனக்கு செத்த பிறகு மோசையன் சேர்த்து போய் செத்த பிறகு கேட்குறான். ஆனால் பவுல் சொல்கிறார், அவன் உயிரோடு இருக்கும்போதே சொல்கிறார், இவன் சரீரத்தை என்ன பண்ணுறேன்? உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீ என்ன வேணா என்ன பண்ணிக்கோ, என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ. ஆண்டவர் இயேசு யோபு கையில் யோபுவை சாத்தா கையில் ஒப்பு கொடுத்து சொன்னார், அவன் உயிரை மட்டும் விட்டுரு, நீ சரீரத்தை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவன் சரீரத்தை
அவன் சரீரத்தை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவன் உயிரை மட்டும் என்ன பண்ணிடு, உயிரை மட்டும் விட்டுரு. அதை தான் பவுலும் செய்கிறார். என்ன செய்கிறார்? இயேசு யோபுக்கு என்ன செஞ்சாரோ அதை தான் பவுல் என்ன செய்யறாரு? புரியுதா சொல்றது? யோபு 2ஆம் அதிகாரத்துல சாத்தாங்கட பவுல் என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் உயிரை மட்டும் விட்டுரு, அவன் எலும்பை மட்டும் தொடாத, மீதி அந்த சரீரத்தை என்ன பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உச்சம் தலைந்த உள்ளங்காலவருக்கு என்ன பண்றான்? பருக்களால பாதிச்சான் இல்லையா? அவன் சாம்பல் எடுத்து போட்டு ஓட்டு எடுத்து என்ன பண்ணி உட்காந்துக்கிறாரு? சுரண்டின்னு உட்காந்துக்கிறாரு. சரீரமெல்லாம் என்ன ஆகி போச்சு? அழுகி போய், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு அப்படின்றார். அப்ப தோலை அழுகி நாத்தம் எடுக்க அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்ப அவனை எந்த அளவுக்கு நார வைக்கணுமோ அந்த அளவுக்கு நாத்தம் அடிச்சிட்டான். அப்ப சாத்தாங்கையில ஒப்ப கொடுத்துட்டா நம்மளை எந்த அளவுக்கு நார வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவான்? அவன் நார வச்சிடுவான். எந்த அளவுக்கு? இப்ப தோல் அழுகனா என்ன ஆகும்? தோல் ஒரு அழுகின போல என்ன ஆகும்? ஒரு பெரிய நாத்தம் அடிக்கும் இல்லையா? தோல் அழுகின என்ன ஆகும்? அதை தான் மாத்தாலும் சொல்றான். ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு, என்ன செய்யும்? நாருமே. ஏன் நாரும்? அழுகி போயிட்டு இருக்கும். அப்ப அழுகிட்ட என்ன வரும்? நாரும் இல்லையா? நார வச்சிருவார், நார் அடிச்சிருவாரு. சாத்தாங்களை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா நம்மள என்ன அடிச்சிருவாரு? இப்ப யோபு சொல்றாரு, என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும். அப்ப தோல் அழுகுனா என்ன ஆகும்? நாத்தம் அடிக்கும், நார வச்சிருவான் சாத்தான். ஞாபகம் வச்சு. அப்ப நம்ம எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணுமோ, எதையெல்லாம் நம்ம தடுக்கணுமோ, எதை தூக்கி எறியணுமோ அதை தூக்கி எறிஞ்சிடணும். அந்த கொரிந்தியர்ல சொன்ன அவன் மட்டும் ஒரு காரணத்தை தூக்கி எரிஞ்சிருப்பான்னா அவன் எங்க போயிருக்கவே மாட்டான், சாத்தாங்க போயிருக்கவே மாட்டான் இல்லையா? 5:1 படிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு மாதிரியா முழிக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 5:1 படிச்சாங்க கொஞ்சம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை, இதான் பண்ற பெரிய மிஸ்டேக். ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை, அம்மான்னு சொல்லல, அம்மா வேற தகப்பனுடைய மனைவி வேற. அங்க அம்மான்னு சொல்லல, என்ன சொல்றான்? ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? இதே மிஸ்டேக் ஆமோஸ்லயும் சொல்லுவார். இதே மிஸ்டேக் ஆமோஸ்ல என்ன பண்ணுவார்? ஆமோஸ்லயும் சொல்லுவார். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆலய பாடல் சத்தனுக்கு அலறலாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒரு ஜோடி பணத்தை என்ன செய்யறான்? பதற விற்கிறான் அப்படின்லாம் சொல்லின்னு வருவார் பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல பார், 7-5 பார். ஆமோஸ்ல அதே மிஸ்டேக் இருக்கும் பாருங்க, அதே மிஸ்டேக் இருக்கு. ஆமோஸா தகப்பனே 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு 4:5 பாரு. 8 வாசனமா சாரி ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆமோஸ் 2:7. அவர்கள் அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்த்து படிக்கிறியா? அல்ல 5ஆம் வசனம். யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும். எங்க யூதாவில் மோவாப்புல தீ கொளுத்தலாம் நல்லது, அம்மூர்ல தீ கொளுத்தலாம் நல்லது, எங்கெங்கயோ தீ வைக்கிறீங்க. கடைசி எங்க தீ வைக்கிறாராம்? எருசலேமிலையும் தீ வைக்கும் என்றார். எருசலேமிலையும் 2:1 படி. 2:1 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் 3 பாதகள் நிமித்தம் 4 பாதகள் நிமித்தம் நான் ஆக்கினியை திருப்ப மாட்டேன், அதனாலே மோவாபின் தேசத்திலே தீ கொளுத்தும் என்றார். மோவாப் தேசத்துல தீ வச்சா நல்லது, ஆனா இப்ப எங்க தீ வைக்கிறாராம்? எருசலேமிலையும் தீ வைக்கிறார் இல்லையா? மோவாப்புல தீ வைக்கிறது பரவாயில்ல, மோவாப் அவன் தப்பு பண்றான் பரவாயில்ல, எருசலேமில் எங்க தீ வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு பாருங்க அழகா, எருசலேமில் தீ கொளுத்தும்னு சொல்லிட்டு 7ஆம் வசனம் சொல்றாரு, அவர் தரித்திரனுடைய தலைமையில் மண்ணை வாரி இறைத்து புரட்டுகிறார்கள், குலைச்சலாக்கி. மகனும் இதே மிஸ்டேக் தான் சொல்றார், மகனும் தகப்பனும். இததான் பவுல் சொல்றார். என்னது? ஒருவன் விபச்சாரம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா ஒரு கேடுகட்ட விபச்சாரம் அங்க இருக்கு. எங்க இருக்கு? உலகத்துல தான் பரவாயில்ல, சபையில இருக்குன்றார். எந்த சபையில? கொரிந்திய சபையில இருக்குன்னு சொல்றார். உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு கேள்விப்பட்டிருக்கிறேன், அது இயல்பா அங்கங்க என்ன செய்யறது, அங்க 1-2 இருக்கிறதா, சரி பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற விபச்சாரத்தை போல என்ன செய்யல நான் எங்கேயுமே கேள்விப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு?
ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறான்றாரு. அப்படி இருக்கிறான் பாரு, அவனை தான் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றார்? வாசிப்ப குறைந்தீர்ல. இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் இருந்தோம் இருக்கிறதுனாலே கூட இருக்கிறது போல நீங்களும் அப்படிப்பட்டவனுடைய ஆவி, ஏன்னா அவனுக்காக பிரயாசப்படுறக்கும், அவனுக்கு ஞானசனம் கொடுத்துருக்கோம், சத்தியம் சொல்லி இருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால இவங்க போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவன் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்கிறேன்றார். அவன் சாத்தாங்கையில என்ன செய்யறேன்? நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏங்க சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்குறீங்க? அவன் செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்யறான். செய்யக்கூடாத காரியத்தை. அப்ப மற்றவங்க விபச்சாரம், அவனுக்கு அந்த தீர்ப்பை சொல்லல. யாருக்கு? மற்ற இடங்கள்ல விபச்சாரம் இருக்கு, அவங்களுக்கு அந்த தீர்ப்பை சொல்ல. எந்த தீர்ப்பை? அவன் சரீர மீட்புக்காக அவனை சாத்தாங்க ஒப்புன்னு சொல்லல. ஏன்னா அது இயல்பா நடக்கிறது அப்படின்றார். அதை இன்னைக்கு இப்படி சொல்றேன்னா, எல்லாரும் செஞ்சா கூட பரவாயில்ல, எல்லாரும் செய்யணும்னு சொல்லல. பட் அதை செஞ்சா கூட ஒரு பெரிய அழிவு என்ன செய்யாம இருக்கலாம். அதெல்லாம் புரியுதா? உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் இல்லையா? உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் இல்லையா? ஆனா இதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற விபச்சாரம் வித்தியாசமா இருக்குது. வெளியில இருக்கிறது விபச்சாரம் நடக்குது அங்கங்க இல்லையா? விபச்சாரம் செய்து வெளியே அங்கங்க இருக்குது. அது இருக்கிறது எங்க ஒண்ணு கிடக்குது, அப்படி சரி ஏதோ ஒன்று பக்கம் போகட்டும். ஆனா அதை விட ஒரு மோசமான விபச்சாரம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்குன்றார். அப்படி அது அஞ்ஞானிகளுக்குள், அதாவது அஞ்ஞானி, விஞ்ஞானி, மெய்ஞானி. நம்மளாம் மெய்ஞானிகள். நம்மளாம் யாரு? ஒருத்தன் யாரு? அஞ்ஞானி, அவன் ஆண்டவரா அறியாதவன். சரியா? அடுத்த ஒருத்தன் விஞ்ஞானி இருக்கிறான். அவன் யாரு? விஞ்ஞானி யாரு? ஆராய்ச்சி பண்றவன் இல்லையா? நம்மளாம் மெய்ஞானிகள். நம்மளாம் யாரு? எங்க மெய்யான ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறதுனால நம்மளாம் மெய்ஞானிங்க. சரியா? ஆமா, இல்லைனாலும் ஆமானாலும் சொல்லுங்க. சரியா? அதுக்கு பிரியாத வரட்டும். அப்ப நம்மளாம் மெய்ஞானிகள். ஆனா பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஆண்டவர் அறியாத இருக்கிறான் பாரு, அவங்கிட்ட கூட நான் கேள்விப்படலப்பான்றார். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த என்ன செய்யல? இப்ப ஆண்டவரை அறியாதவன் இதை செஞ்சிருந்தா கூட என்ன பண்ணிருக்கலாம்? அவன் ஆண்டவரை அறியல்டா, அவனுக்கு ஆண்டவரை தெரியலடா போடா அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியா. ஆனா நான் உங்களை பத்தி கேள்விப்படுறேன். எந்த பத்தி? இந்த கொரிந்திய சபையை பத்தி கேள்விப்படுறேன். இந்த சபையில தான் அன்பை பத்தி எழுதுறாரு, இந்த சபையில தான் வரங்களை பத்தி எழுதுறாரு, இந்த சபையில தான் திருப்பந்தி பத்தி எழுதுறாரு. எது? இந்த கொரிந்திய சபையில தான் இப்படி எழுதுறாரு. இந்த கொரிந்திய சபைக்கு தான் ஏகப்பட்ட சத்தியத்தை சொல்றாரு, ஏகப்பட்ட விஷயத்தை சொல்றாரு. மரணம், அடக்கம், உயிர் தெழுதல் எல்லாம் இதை பத்தி சொல்றாரு. 1:15 என்ன சொல்றாரு? இவ்வளவு விஷயத்த சொல்றாரு. எந்த விஷயத்த? ஒரே ஒரு அதிகாரத்தை முழு பைபிளையும் முடிச்சுட்டார். என்ன பைபிள்? ஒருத்தன் பாவத்துக்கு மரிக்கணும், அவன் அடக்கம் பண்ணப்படணும், அவன் உயிரோட கூட எழுமணும், மரணம் உண்மையால் சரீரத்தை என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. அப்படியே ஒரு முழு பைபிளையும் ஒரே ஒரு அதிகாரத்தை எழுதி முடிச்சுட்டாரு. எவ்வளோ விஷயத்த சொன்னவனை பத்தி தான் சொல்றாரு. உலகத்துல கூட இதை பத்தி நான் என்ன செய்யல, ரட்சிக்கப்படாதவங்கிட்ட கூட நீ செய்யற மாதிரி நீ செஞ்சத நான் என்ன செய்யப்படல, நான் கேள்விப்படலப்பான்றார். இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரம் அஞ்ஞானிகளை கூட என்ன செய்யல. வாசி 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 அந்த வாசி. அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கு. அப்போ அதாவது அதை கொஞ்சம் எப்படி சொல்ல போறேன்னா, எல்லாரும் செய்யற மாதிரி செஞ்சா கூட சரி போடான்னு விட்டுட்டுப்பேன். ஆனா யாருமே செய்யக்கூடாதவனை உலகம் அடிச்ச கூட என்ன செய்ய மாட்டான். உலகம், அதாவது ரட்சிக்கப்படாதவங்க கூட என்ன செய்ய விரும்பல, இந்த விஷயத்தை செய்ய விரும்பல இல்லையா? அவனுக்கே இது அருவருப்பா தெரியுது. ஆனா அவன் கூட செய்யக்கூடாது, இதை செய்யவே கூடாது நினைச்சிருக்கிற ஒன்ன இவ்வளோ விஷயத்தை உனக்கு போதிச்சு, இவ்வளோ சத்தியத்தை உனக்கு சொல்லி நீ செய்யறன்னா உன்னை ஏன் சாத்தாங்களை ஒப்பு கொடுக்க கூடாதுன்றாரு. அஞ்ஞானிகளுக்கு வசனம் தெரியாது, வேதம் தெரியாது, ஒன்னும் தெரியாது இல்லையா?
அங்க அந்நியாளுக்கு என்ன தெரியாது? பைபிள் அவனுக்கு தெரியாது, வசனம் அவனுக்கு தெரியாது, எந்த வெளிப்பாடு அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான்? இந்த தப்ப அவன் செய்யறதுக்கு முன் வர மாட்டேங்கிறான். இதா எப்ப எனக்கு வேணாடா சாமி, இது வைக்கவே கூடாது. விபச்சாரம் நடக்குது எல்லாருக்குள்ள இல்ல, உலகத்துல கூட இல்ல, எல்லார்கிட்டும் கிடையாது இல்லையா? ஏதோ ஒண்ணு ரெண்டு அப்படி அது போயிட்டு இருக்குது, அது அப்படி போகுது. அவர் அதான் சொல்றார், உலகத்துல ஏதோ ஒண்ணு ரெண்டு போயிட்டு இருக்கு, சரி அது போனங்க தொலைஞ்சு போயிட்டு போகுது. ஆனா அவங்க கூட செய்யாத ஒன்ன, செய்ய விரும்பாத ஒன்ன எந்த சபையில இருந்து செய்யற? கொரிந்து சபையில இருந்து செய்யற. இந்த கொரிந்து சபை தான் ஏகப்பட்ட சத்தியத்தை சொல்றாரு. இந்த கொரிந்து சபைக்கு தான் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார், ஏகப்பட்ட காரணத்தை சொல்லி கொடுக்கிறார். திருப்பந்தி பத்தி இதுக்குதான், வரங்கள் இதுக்குதான், வல்லமைகள் இதுக்குதான், அன்பு இதுக்குதான், தீர்க்க தரிசன வரம் இதுக்குதான். வேற எந்த நிருபத்திலும் சொல்லல. எதை பத்தி? திருப்பந்தியை பத்தி வேற எந்த நிருபத்திலும் என்ன செய்யல, சொல்லல. திருப்பந்தியை பத்தி சொன்ன அதிகாரம் கொரிந்துக்குதான். ரெண்டாவது என்ன? வரங்கள் 12 வரங்களை பத்தி சொல்ல, 9 வரங்கள் சொல்லப்பட்டது இதுக்குதான். ஆவியின் கனிகள் சொல்லப்பட்டது இதுக்குதான். அப்படின்னா எல்லாத்தையும் எவ்வளோ பிரச்சனை சொல்லி, தீர்க்க தரிசனம் விரும்ப நாடு, தீர்க்க தரிசனம் தான் நாடு, தீர்க்க தரிசனம் தான் நாடு அப்படின்னு சொல்லி விரும்பின சொன்னது எதுக்கு தான்? இந்த கொரிந்து சபைக்கு தான். நானே உங்க ஆலயம், நான் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது எதுக்கு தான்? 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம், நான் உனக்குள்ள என்ன பண்றேன்? வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற. ஒருத்தன் அந்த ஆலயத்தை கெடுத்தான், நான் அவனை கெடுப்பேன் அப்படின்னு பிரசங்கத்தை கேட்டுதான் 5ஆம் அதிகாரத்துல விபச்சாரத்துல உட்காந்துக்கிறான். 3ஆம் அதிகாரம் என்ன பிரசங்கம் பண்றாரு பவுல் கொரிந்து சபைக்கு? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? வாசிமாக என்றோ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து, தேவனுடைய ஆவி உன்னுள் ஆசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார் என்று, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது என்றும் நீங்களே அந்த ஆலயம்ட்டார் இல்லையா? நான் உனக்குள்ள தான் தங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகுதான் இந்த பிரசங்கத்தை கேட்டு பிறகுதான் 5ஆம் அதிகாரம் விபச்சாரம் உட்காந்துக்கிறான். அது எப்படிப்பட்ட விபச்சாரம்? மற்ற யாருமே செய்யறது என்ன வரல, அதுல முன் வரல. மற்ற யாரும் செய்யறதுக்கு விருப்பம் காட்டல, மற்ற யாரும் செய்யறதுக்கு முன் வரல. அவனுக்கு அது அருவருப்பா தோணுது. யாருக்கு? ஆண்டவர் அறியாதவனுக்கே அது என்னமா தோணுது? அருவருப்பா தோணுதுன்னா ஆண்டவர் அறிவனுக்கு எப்படி தோணு இருக்கணும்? புரியுது நான் சொல்றது? அந்த அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரம் ஆண்டவர் அறியாதவன தோணுது. எப்பா இது ஒரு மோசமான தப்புடா அப்படின்னு சொல்றான். அநேக தேவனுடைய பிள்ளை என்ன சொல்றாங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சாம் ஜபதுரை இருந்த காலம், அவர் இன்கம் டேக்ஸ்ல ஒர்க் பண்ணவர். யாரு? சாம் ஜபதுரை அப்படின்னு இப்ப இல்ல, கத்தோல போயிட்டாரு. அவர் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல சென்னையில ஒர்க் பண்ணவர். அவரு லஞ்சம் வாங்க மாட்டார். யாரு? அவர் லஞ்சம் வாங்க மாட்டார். அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ரட்சிக்கப்படாத லேடி, அந்த லேடி வீடு தான். அவங்கள ஏதோ சாப்பிடுக்கணும். உங்களுக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல பியூனு கூட 5 ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பாடு. இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பியூனுக்கு கூட 5 ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பாடு. ஏன்னாக்க பணங்கள் குவிக்கிற இடம் அது, சரியா? அப்படி இருக்கிற இடம், அப்படி இடத்துல சாம் சொன்னா நான் லஞ்சம் வாங்குறதே இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு அந்த லேடி கிட்ட. அந்த அம்மா ரசிக்கப்படாத அம்மா அது கேட்டுச்சான், சாம் சோதரை உங்க கையில ஒரு டைரி இருக்குல்ல, இந்த டைரி எப்படி வந்துச்சு? ஒருத்தர் காம்ப்ளிமெண்டா கொடுத்தாரு, இது லஞ்சம் இல்லையான்னாங்களாம். உன் கையில ஒரு டைரி வந்து, இது யார் கொடுத்தது? பட் யாரோ ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க. கஸ்டமர்னா அங்கே போகிறவங்களாம் யாரு? ஒரு கம்பெனிக்காரன், அவங்கள வச்சு அவங்க ஒரு டைரி கொடுக்குறாங்க. சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த பேனா யாரு? இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டா எனக்கு கொடுத்தாரு, அப்போ இது லஞ்சம் இல்லையான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களா நான் அதை கூட வாங்கலன்னாங்களா. யாரு? அவங்களோட கூட தான் லேடி, ரட்சிக்கப்படாத லேடி. இவர் ரட்சிக்கப்பட்டவர், லஞ்சம் வாங்குறதுல ஓகே, பணம் வாங்கல லஞ்சம். பட் ஒரு டைரி கொடுத்துருக்காங்க, அதை வாங்கி, அது எதார்த்தம் அவர் யூஸ், அது லஞ்சத்தை தான் வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன யோசிக்கிறார்? அதை சாதாரணமாக வாங்கிட்டு யூஸ் பண்றார். நம்ம பணம் வாங்கலன்னு சொல்லிட்டு பேனா அப்படி கொடுத்துருக்காங்க, வாங்கி யூஸ் பண்றார். ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சான், நான் இதை கூட என்ன செய்யறது இல்லை, எந்த டைரியும். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கூட ரட்சிக்கப்படாதவங்க கூட இது வாங்குற தப்புன்னு தெரியுது. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப ரட்சிக்கப்படாத கூட என்ன செய்ய மாட்டேங்க, அந்த தப்பை செய்யறதுக்கு, இது ரொம்ப தப்புப்பா, நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு முன் வரான்.
ஆனா ரட்சிக்கப்பட்டு நீங்களே தேவனுடைய ஆலயம், நீ தான் தேவனுடைய ஆலயம், உனக்குள்ள வாசம் பண்றேன், உனக்குள்ள இருக்கிறேன், என்ன கெடுத்தேன்னா அந்த ஆலயத்தை நான் உனக்கு கெடுத்து அப்படியெல்லாம் சொல்லி பிரசங்கத்தை கேட்டுட்டு 5ஆம் அதிகாரத்துல யாருமே செய்யாத இப்படி ஒரு பாவத்தை செஞ்சு உட்காந்துக்கிறான். அவரு கேட்கிறா, எவ்வளவு பெரிய பிரசங்கத்தை கேட்டு இப்படி செஞ்சுன்னு பண்ணா உன்னை ஏன் சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்க கூடாது? உன்னைய சாத்தாங்கையில ஏன்னா ஒப்பு கொடுக்க கூடாது? அதான் சொல்றாரு, உங்களுக்கு இப்படிப்பட்ட கேள்விப்படுறேன், ஆனா அஞ்ஞானிகளை கூட என்ன செய்ய முடியல, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் என்ன செய்யவே இல்லை, கேள்விப்படவே இல்லை. இது ஆண்டவரை இயேசு பழைய ஏற்பாட்டில் அதை செஞ்சு முடிச்சுட்டார். என்னது? நான் எருசலேமை தீ கொடுத்துவேன். ஏங்க எருசலேமை தீ கொடுத்துவீங்க? மோவாபை தீ கொடுத்துங்க நியாயம், அம்மோனை தீ கொடுத்துங்க நியாயம், யாரேதோ தீ கொடுத்துங்க. இது எருசலேம் நீங்க வாசம் பண்ற இடங்க, நீங்க வாசம் பண்ற. சங்கீதம் 132 12 13 இங்க கை வச்சுக்கோங்க. சங்கீதம் 132 12 13, சங்கீதம் 132 12 13. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது நான் விரும்பினபடி. அது முடிக்கிற வசனமா? கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் இது நான் விரும்பினபடியா இங்கே நான் வாசம் பண்ண என்றார் இல்லையா? இங்க என்ன செய்வேன் நான் வாசம். அப்ப அவர் வாசம் பண்றதான் எருசலேம், அததான் சீயோன், அததான் என்னது? சீயோன் இல்லையா? எது சீயோன்? தேவன் வாசம் பண்ற இடத்துக்கு போய் தான் என்ன பெயர்? சீயோன் சொல்றோம் இல்லையா? தேவன் வாசம் பண்ற இடத்துக்கு தான். இதில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தான் எது? அவர் தங்குகிற இடம், அவர் தங்குகிற இடம். இன்னும் 4 பொருள் இருக்கு. கதை சித்தமான இன்னைக்கு அதை சொல்லி முடிச்சிருவேன். இன்னதுல ஒரு 4 பொருள் சொல்ல வேண்டியது இருக்கு. கதை சித்தமான என்ன பண்ணிடுவேன் இன்னைக்கு அதை சொல்லி உங்களுக்கு அதை அன்னைக்கு முடிச்சிருவேன். இன்னைக்கு இன்னொரு 4 பொருள் தான் இருக்குல்ல தான் சொல்ல வேண்டியது. அதை 4 இன்னைக்கு முடிச்சா சொல்லி முடிச்சிடறேன். 4 பொருள் இருக்கு, அதை சொல்லி முடிச்சிருவேன். வெங்கலத்தொட்டி இருக்கு சொல்லணும், தூபப்பீடம் சொல்லணும், குத்து விளக்க சொல்லணும், சமூகத்தை பமாஜி சொல்லணும், ஓஜோன் படிக்க பெட்டி சொல்லணும். சரி, 5 பொருள் இருக்கு. 5 இன்னைக்கு சொல்லி முடிச்சிருவேன், வேகமா சொல்லி இன்னைக்கு முடிச்சிருவேன். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப தேவன் எங்க வாசம் பண்றாரு? மகா பரிசுத்தலத்துல வாசம் பண்றார். அதான் உடன்படிக்கை பெட்டி, அதுதான் உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை அவரு வாசம் பண்றார். பிரகாரத்துல வாசம் பண்ணல, பரிசுத்தலத்துல வாசம் பண்ணல. அவர் வாசம் பண்ற இடம் எங்க? மகா பரிசுத்தலம். எங்க இருக்கிறாரு? கிருபாசனத்துக்கு மத்தியில் என்ன செய்யறாரு? அவர் உலாவுறா. கிருபாசனத்துக்கு நடுவில் 2 கேருபீனுக்கு மத்தியில் என்ன செய்யறா? இருந்த ஜனங்களோட அவர் என்ன செய்வாரா? அவர் பேசுவாராம். அப்ப தேவன் எங்க வாசம் பண்றார்? எருசலேமில வாசம் பண்றார். அந்த எருசலேமில வாசம் பண்ணும் போது அந்த எருசலேமை தான் சொல்றாரு நான் தீ கொடுத்து பண்றாரு. அந்த எருசலேமை தான் மாமஸ் என்ன சொன்னாரு? நான் எருசலேம் என்ன செய்வேன்? தீ கொடுத்துவேன். அவனுடைய 3 பாதகம் 4 பாதகமா செய்ய மாட்டேன், அதன் ஆக்கனே திருப்ப மாட்டேன். அவனை கேட்ட என்னையா தப்பு அப்படின்னு கேட்ட சொல்றாரு, அப்பன மகனும் ஒரே படம் வச்சிருக்கிறான். வழங்குற மாதிரி சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பன மகனும் ஒரே படம் வச்சிருக்கிறான். இததான் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட ஒரு தப்ப எங்குமே கேள்விப்படல. அஞ்ஞானிகள் கூட செய்ய யோசிக்கிறான். ரட்சிக்கப்படாத கூட இப்படிப்பட்ட தப்ப செய்யறது என்ன பண்றான்? ரொம்ப யோசிக்கிறான், ரொம்ப ஆழமா திங்க் பண்றான். இப்படிப்பட்ட ஒரு தப்பை எப்படா செய்யறது அப்படின்றான். விபச்சாரம் ஒன்று இங்க கிடக்குது. ஆனா யாருமே செய்யாத ஒன்ன ஒருத்தன் செய்ய முன் வருவான்னா அவன் சரீரத்தை வாதிக்க தேவன் ஒப்பு கொடுப்பான். யாருமே செய்யறதுக்கு என்ன வரல, அத முன் வரல, யாருமே செய்யல. யாருமே செய்ய விரும்பாத ஒன்ன நான் என்ன செய்ய விரும்புறேன்? அந்த தப்ப யாருமே என்ன செய்ய வரல. வேற உலகத்துல செஞ்சிருக்கானா இல்லன்றார். இப்ப அங்க சொல்லும் போதும் எருசலேம்ல தான் சொல்றாரு. எங்க ஆமோஸ்ல சொல்லும் போதும் எங்கதான் இருக்குது? எருசலேம்ல தான் சொல்றாரு. கொரிந்தியருக்கு சொல்லும் போதும் எங்க சொல்றாரு? சபையில தான் சொல்றாரு. ஆக மொத்தம் என்ன? இது உலகத்துல எப்படிப்பட்ட தப்பு நடக்கலப்பான்றாரு. உலகத்தை மனுஷன் இந்த தப்ப செய்யறது என்ன வரல. நீ செய்யறியே, நீ செஞ்சதை உலக மனுஷன் செய்ய வரல. அப்ப யாருமே செய்ய வராத, யாருக்குமே செய்ய பிடிக்காத ஒன்னதான் நீ செஞ்சு உட்கார்ந்து நிக்கிற. அப்ப உன்னையே சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்க கூடாது, உன்னையே சத்ரு கையில ஒப்பு கொடுக்க கூடாது. அப்ப சத்துக்களை ஒப்பு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அவன் சொல்றான், என் கையில ஒப்பு கொடுத்தா எனக்கு இஷ்டமானபடி எல்லாம் நான் செய்வேன். எனக்கு இஷ்டமானபடி எல்லாம் என் கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னா எனக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்வேன் இல்லையா? எனக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்யும். சரி, அவரை கேட்கணும், என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டா, யோபு சரீரத்தை என் கையில ஒப்பு கொடுத்தாரு. என்ன செஞ்ச? நார் அடிச்சிட்டேன். முடிக்கிறேன். யோபு சரீரத்தை என் கையில ஒப்பு கொடுத்தாரு. என்ன பண்ணாரு? எப்பா
அவன் உயிரை மட்டும் விட்டுரு. இதை தான் பவுலும் சொன்னார், அவன் உயிரை மட்டும் விட்டுரு, அவன் உயிரை மட்டும். பவுல் என்ன சொன்னாரு? அவன் உயிரை மட்டும் விட்டுரு, அவன் எப்படியான ஆத்மா பரலோகம் சேர்ந்துட்டோம், அந்த சரீரத்தை நீ என்ன வேணா பண்ணிக்க போ. அந்த சரீரத்தை என்ன பண்ணிக்கோ. இப்ப ஆண்டவர் இயேசுவும் அதான் செஞ்சாரு, பவுலும் அதை தான் செய்யறாரு. பழைய ஏற்பாட்டுல அதே மிஸ்டேக் தான், புதிய ஏற்பாட்லயும் அதே மிஸ்டேக் தான். ஆனா என்ன மிஸ்டேக்? யாரும் செய்யாத ஒன்ன நான் செய்ய வருமன்னா, அதாவது உலக மனுஷன் கூட அந்த தப்ப செய்யறதுக்கு என்ன வரல, முன் வரல. அதை நான் என்ன செய்ய வரேன், நான் செய்யறேன்னா அப்படிப்பட்ட தேவன் எங்க ஒப்பு கொடுக்குறான்? சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்குறான். சாத்தாங்கையில ஒப்படுத்த அவனை கேட்கறான், எப்பா உன் கையில கொடுத்தா என்ன பண்ணுவ? கேட்கலாம், ஒரு 1000 ரூபாய் கொடுத்த மகன் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவா? இவங்க 2000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா சொல்லுவா? அந்த மதிப்பை சாத்தான கேட்கலாம், எப்பா அவன் சரீரத்தை உன் கையில ஒப்பு கொடுத்தா என்னப்பா பண்ணுவ? அது ஒண்ணும் இல்லை, எனக்கு இஷ்டமானபடி எல்லாம் நான் செய்வேன், எனக்கு இஷ்டமானபடி எல்லாம். சரி உனக்கு என்ன இஷ்டம் அப்படின்னு கேட்டா, அவன் தலையில இருந்து கால் வரைக்கும் எங்கேயுமே ஆரோக்கியம் இருக்க கூடாது. ரெண்டாவது, இந்த ஆரோக்கியத்தை கெடுத்து அவனை நார வச்சிடணும். அவ்வளவுதான். என்ன வச்சிடணும்? அவனை நார அடிச்சிடணும். என் தோல் முதலானவைகள் அழுகி போச்சு, என் தோல் முதலானவைகள் அழுகி போச்சு. அழுகுனா என்ன அடிக்கும்? மார்த்தா சொன்னா 4 நாள் ஆச்சு, என்ன பண்ணும்? நாருமே. அவ சாத்தான் என்ன விரும்புறான்? உன்னை நாரடிக்க விரும்புறான், உன்னை நாரடிக்கணும்னு விரும்புறான். அதுக்காக செய்யற தந்திரம் என்ன? யாரும் செய்யாத உடனே செஞ்சிரு. யாருமே யோபு 16 நினைக்கிறேன், யோபு 19 சாரி யோபு 19:16 இருந்து, யோபு 19:16 இருந்து சாரி 26 இருந்து, யோபு 19:26 இருந்து, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும், இதுதான் யோபு மனைவி சொல்றா, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருந்துச்சான். என் சுவாசம் என் மனைவிக்கு என்ன வந்துச்சான்? வேறுபட்டு இருந்துச்சு. எத்தனை யோபு 17 19 சாரி யோபு 19:17 19:17 என் சுவாசம் என் மனைவிக்கு, அப்ப அந்த நாத்தத்தை அவளாலே பொறுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்றேனே, ஒரு வீட்டுக்காரனுக்கு எவ்வளோ பெரிய ஸ்மெல் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் இறங்கி செய்யறது யாருன்னா மனைவி, இல்லையா? ஒரு வீட்டுக்காரனுக்கு அந்த சரீரம் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் மற்றவங்க யாருமே கிட்ட வர்றது என்ன செய்ய மாட்டாங்க, முன் வரலனா கூட, கிட்டையே நெருங்கல்னா கூட அவன் பக்கமே நின்று அவனுக்காக எல்லா விதமான பணிபடியை செய்யறது யாரு? மனைவி, இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அந்த அம்மாட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரியா? அவங்க எவ்வளவு ஸ்மெல்லாம் சந்திச்சாங்கன்னு இந்த அம்மாட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எழுத்து பிரகாரமா வேணும்னா இவங்களை கேளுங்க, சொல்லுவாங்க. சரியா? உண்மையதான் சொல்றேன், அவங்க அனுபவிச்சதை நான் பார்த்ததுனால சொல்ல வரேன். சரியா? வேற யாருமே என்ன செய்ய வரல, அண்ணனை கூட்டா வரல, அம்மாவை கூட்டா வரல, தமிழ் நாங்க இத்தனை விட்டு பங்காளி அப்படின்றான். இத்தனை விட்டு பங்காளின்றான். எதுக்கு? பங்காளி தானப்பா, கிடக்கிற கொஞ்சம் வாங்கப்பா அப்படின்னா யாரும் என்ன செய்ய மாட்டா, தொடரத்தை கூட வர மாட்டேங்கிறான். ஏன்? செத்து போன பிறகு தொடரத்தை கூட யோசிக்க வரமா. ஆனா அந்த இடத்துல இருந்து யாருமே தொடரத்துக்கு முன் வரனாலும் அந்த இடத்துல இருந்து அவன் அத்தனை விதமான பணிபடியை செய்து யாரு? அவன் மனைவி, இல்லையா? இப்போ யோபு என்ன சொல்றாரு, நான் என் சுவாசிய மனைவிக்கு வேறுபடுதுன்னு சொல்றாருல. கொஞ்சம் ஆழமா போங்க. ஒரு புருஷனுக்கு எவ்வளோ பெரிய இதா இருந்தாலும் யாருமே கிட்ட நெருங்கல்னா கூட அவன் கூடவே இருந்து அவனை தூக்கி தோல்ல போட்டு அவனை குளிப்பாட்டி அவனை சாப்பிட வச்சு என்னென்ன செய்யணுமோ செய்யக்கூடாதான் கூட என்ன செய்ய முடியுது, செஞ்சு அவனை பராமரிக்கிறாருன்னா கட்டின மனைவி, இல்லையா? அப்படிப்பட்ட மனைவியே என்னால முடியலன்னா எப்படி இருக்கும்? அதான் சொல்ல வரேன். யோபு சொல்றாரு, இப்போ என் சுவாசம் என் மூச்சு கதைய மனைவிக்கு என்னவா இருக்கான்? வேறுபட என்ன அர்த்தம்? என் காத்து கூட என் மனைவி கிட்ட படல, என் காத்து கூட என் மனைவி மேல நான் பேசுறேன் பாரு, நான் மூச்சு விடுறேன் பாரு, இந்த மூச்சு விடுற காத்து என் மனைவி மேல என்ன செய்யல, படலன்னா அப்ப எவ்வளவு தூரம் விலகி இருந்திருப்பான்? அழுகுதுன்றமே, இந்த அழுகுதுன்றது எப்படி இருக்கு கொஞ்சம் 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 அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. என்னது? எந்த அளவுக்கு அந்த சரீரம் அழுகி நாத்தம் தான், பேர்பட்ட நாத்தத்தையும் தாங்குறவ யாரு?
மனைவி புருஷனுக்காக, சரியா? பிள்ளைகளுக்கோ புருஷனுக்கோ எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அவளால சாப்பிட முடியல என்ன செய்வா, அதை தம் கட்டி அதே இடத்துல இருந்து ஒரு நாள் இல்ல பல நாள் பல மாச கணக்க கூட அந்த இருந்த அந்த நாத்தத்துல அந்த ஸ்மெல்லுல அப்படியே மற்றவங்க போனா கூட உள்ள போகும்போதே போய் பார்த்து எட்டி பாட்டு ஓடி வந்துருமா. சில பேர் உள்ளவே போக என்ன செய்ய மாட்டான், வர மாட்டான். அப்படிப்பட்ட இடத்துல கூட அந்த நாத்தத்தை தாங்கிக்கிட்டு அந்த புருஷனுக்கு பணிவிட செய்யற மனைவி இப்ப சொல்றா, என் சுவாசிய மனைவிக்கு வேறுபட்டு இருக்குன்னா இவ்வளவு தாங்கிறவளே விட்டுட்டு ஓடி போயிட்டான்னா அது எப்படி இருந்திருக்குன்னு யோசிக்கல. அப்ப எவ்வளவு கொடூரமா சரீரம் பாதிக்கப்பட்டிருந்தா எவ்வளவு அவளாலே தாங்க முடியாத அளவுக்கு நாத்தம் எடுத்திருக்குன்னா இந்த சரீரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு யோசிங்களே. ஏன் எவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சு? சாத்தாங்கையில ஒப்பு கொடுத்தாதான் ப்ராப்ளம். சாத்தாங்கையில ஒப்பு கொடுத்துட்டா அப்ப சாத்தா என்ன பண்ணுவான், இஷ்டம் போல பாதிக்கிறான். என்ன சொல்றா, ஓஹோ இவதான் உனக்கு சோறு போட்டு கொடுக்கலா, இவதான் உனக்கு தண்ணி கொடுக்கறவளா, அவளே வராமாக்கிட்டா. அவன் சொல்றா, யோபு சொல்றாரு, ஒரு கிளாஸ் தண்ணிக்கு என் வீட்டு வேலைக்காரன் கட்ட நான் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. யார கேட்க முடியல, மனைவியே கேட்டவன வேலைக்காரன் எப்படி வருவான்? தண்ணி குடிக்க வேண்டிய மனைவி என்ன பண்ணிட்டா, நான் நானே செத்து போய்டும் போல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டான், ஓடியே போயிட்டான்னா வேலைக்காரன் எப்படி வருவான்? நார் அடிச்சிருவாரு, கிடைக்கிற அத்தனை உதவியும் கட் பண்ணிடுவாரு. ஒன்னு என்ன செஞ்சிருவாரு, நார் அடிச்சிருவாரு. ரெண்டாவது என்ன செய்வாரு, கிடைக்கிற அத்தனை உதவியும் கட் பண்ணிடுவாரு. வேலைக்காரங்கிட்ட கூட உதவி கிடைக்காது. மனைவி மூலமா கிடைக்கிறது அது இயல்பு. ஆனா யார் உதவி செய்யலாம், வேலைக்காரன். அவர் சொல்றாரு, என் வேலைக்காரங்கிட்ட நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு மாசமா அதுலயே வா, எதுல 16 19 16 நான் வேலைக்காரனை கூப்பிடும் போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினான் நான் அவனை கெஞ்சறேன். முதல்ல யார் தெரியுமா, சாத்தான ஒப்பு கொடுக்கும்போது யார் தெரியுமா, சாத்தான ஒப்பு கொடுக்கும்போது யார் தெரியுமா, 29 கீழே பாரு, 29 பாருங்க, 29 13 14 நினைக்கிறேன் பாருங்க. நான் அப்படி எலும்பி வந்தேன்னா வாலி எலும்பி கையை கட்டி நின்னுக்குவான். வாலி எலும்பி கையை கட்டி 29 பாரு, 29 நான் எலும்பி 29 31 பாரு, 29 31 31 அதில்ல நான் எலும்பி நான் ஆசனம் போட்டா முதியோர் எலும்பி கையை கட்டிக்குவாங்க. முதியோர் என்ன செய்வாங்க, கையை கட்டிக்குவாங்க. 29 32 ஒன்று தான் இருக்கு பாரு, 29 31 ரெண்டுல ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்கு, கீழே இருக்கு பாருங்க. நான் எலும்பி நின்றா ஆசனம் போட்டு என்ன செய்வாங்க, தெருவில் இருக்கிறவெல்லாம் எலும்பி நின்னுக்குவான், கையை கட்டிக்குவான், கையை கட்டி என்ன செய்வான், நிக்குவான் அப்படின்னு சொல்லுவார் பார். எதலமா 29 8 பார், வாலிபர் என்னை கண்டு, அதுக்கு முடிக்கிற வசனமோ, நான் பட்டண வீதியில் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியை சேரப்பட்டு உட்கார்ந்தனா வாலிபர் என்னை கண்டு என்ன செய்வானா, வாலிபர் கண்டு ஒளிஞ்சிக்குவானா. எங்க போய் உட்கார்ந்தா, சேர் போட்டு தெருவில் உட்கார்ந்தா. எப்ப ஒப்பு கொடுக்கலனா, சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்கலனா இவனை பார்த்து அத்தனை பேர் என்ன இருக்கு, வாலிபர் கோடி ஒளிந்து கொள்ளுவார்கள். முதியோ எழுந்திருந்து நிற்பாங்க. புறப்பக்கள் பேசுகிறத வாயோட கையை பிடிக்கணும். பெரிய பெரிய அதிகாரிங்க யோபோ சேர் போட்டு வாயை பொத்திக்குவானா, நிறுத்தி தங்கள் கை நடத்த வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவங்க நாவு மேல் வாயோட ஒட்டிக்குமா போய். இப்படி ஏற்பட்ட ஆளு இப்ப சொல்றாரு, சாத்தான ஒப்பு கொண்ட பிறகு என் தோல் அழுகி போச்சு, ஒரே நாத்தம் வீசுது, ஒரு ஆளை என் வேலைக்காரனை நான் கெஞ்சறேன். ஒரு காலம் எப்படிப்பட்ட காலம், நான் சேர் பட்டு தெருவில் ஒன்னு நான் பேசல, அப்படி சேர் பட்டு உட்கார்ந்த தெருவில் அப்படி உட்கார்ந்தா புறப்பக்கள் நாக்கு போய் மேல ஒட்டிக்கிச்சான் வாயில.
ஒருத்தன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். பிரபுக்கள் கையை வாயில பொத்திக்கிட்டாங்க, ஒருத்தனை பேசல. வாலிபர் போய் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்பேற்பட்ட யோபுடைய நிலைமை இன்னைக்கு நிலைமை. வேலைக்காரன என் வாயினால கெஞ்ச வேண்டியதா இருக்கு, கெஞ்ச வேண்டியதா இருக்கு. எல்லா உதவியும் போயிடும், எல்லா உதவியும் கட் ஆயிடும். நார வச்சிருவாரு, எல்லா உதவியும் போயிடும், எல்லா உதவியும் போயிடும். உதவி போறது மாத்திரமல்ல, எல்லா ஐஸ்வர்யமும் போயிடும். பொருளாதார லாஸ், சரீர லாஸ், நட்பு லாஸ். 3 இழப்பு. ஒன்னு பண்ண பொருளாதார டோட்டல். பொருளாதார ஒரு பெரிய மாற்றம் பார்க்கவே முடியாது. ஏகப்பட்ட இழப்பை சந்திச்சிருவேன் பொருளாதாரத்துல. சாத்தாங்கையில ஒப்பு கொடுத்தா. ரெண்டாவது என்ன? சரீரத்துல ஏகப்பட்ட லாஸ். மூணாவது என்ன? நட்புல ஏகப்பட்ட லாஸ். 3 விதமான இழப்பு யோபு சந்திச்சார். எதனால? சாத்தாங்கையில ஒப்பு கொடுத்ததுனால. சாத்தாங்கையில. அப்ப அவனுடைய ஆசை என்ன? சாத்தானுடைய இஷ்டம் என்ன? எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு இஷ்டமானபடி செய்யமன்றான் இல்லையா? அவன் இஷ்டம் என்ன? உனக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பூரா அழிக்கணும். ரெண்டாவது என்ன? உன் சரீரத்தை எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழிக்கணும். மூணாவது என்ன? உன் உறவுகளை எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழிக்கணும். உறவுகளை அழிச்சிட்டான், பொருளாதாரத்தை அழிச்சிட்டான், சரீரத்தை அழிச்சிட்டான். இன்னைக்கு நாறுது. முதல்ல வாசனை வீசுச்சு, இன்னைக்கு நாறுது. வாசனை வீசணுமா நாறுணுமானதான் நீயே முடிவு பண்ணு. வாசனை உன்னை பத்தி நம்மளை பத்தி வாசனை வீசணுமா நம்மளை பத்தி நாத்த அடிக்கணுமான்னு நீ முடிவு பண்ணு. எதனால? யாருமே செய்யாத ஒன்ன நீ செய்யாத. ஒரு உலக மனுஷனோட செய்யறதுக்கு முன் வரல. ரட்சிக்கப்படாதவன் கூட அதை செய்யறதுக்கு என்ன வரல? முன் வரல. ரட்சிக்கப்படாதவனே அதை செய்யறதுக்கு முன் வரலன்னா ரட்சிப்பனா எவ்வளவு கவனமா இருக்கணும். அவனே இதை செய்யறதுக்கு விரும்பல, நான் ஏன் அதை செய்யணும்? அவனே இதை செய்யறதுக்கு என்ன செய்யல? முன் வரல. உலகத்தை மனுஷன், உலகத்தை அனுபவிக்கிறவன், அவனுக்கே இது பிடிக்கல. அவனுக்கே நான் செய்யறது அவனுக்கே பிடிக்கல. அப்ப எனக்கு எப்படி பிடிக்கணும்? அப்ப எனக்கு பிடிக்கல என்ன அர்த்தம்? நான் அவனோட கேடு கட்டவன் அர்த்தம். ஐயா, அவனுக்கே அதை செய்யறது என்ன செய்ய மாட்டேன், பிடிக்க மாட்டேங்கல்ல. இப்ப அவனுக்கே உலகத்துல வாழ்ற அவனுக்கே செய்யறது பிடிக்காத ஒண்ணு நான் செய்யறேன்னா நான் எப்படி அவனோட பெஸ்ட்னு சொல்ல முடியும்? நான் அவனோட மோசமா அவனோட பெஸ்டா? நான் அவனோட நல்லவனா, அவனோட உயர்ந்தவனா, கெட்டவனா? இப்ப அவனோட கெட்டவனுக்கு தான் நான் அதை செய்ய போறேன். யாருமே செய்யாத, அதாவது மற்றவனை செஞ்சுட்டு போயிட்டா கூட ஒரு பெரிய பாதிப்பு அனுப்ப மாட்டாரு. மற்றவங்க எங்க தொலைஞ்சு போது போடா அப்படின்னு ஏதோ விட்டு, அது எனிபடி அதை செய்ய ஊக்கப்படுத்தல, நீ தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதை ஊக்கப்படுத்தல, நீ தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆனா அதை கூட அப்படிப்பட்டவனை கூட பவுல் என்ன செய்யல? ஒரு பெரிய எவ்வளவு பெரிய பாதிப்பு அனுப்பல, பிசாசுகளை ஒப்பு கொடுக்கல. அப்ப யாருமே செய்யறதுக்கு வேணாம், இது எனக்கு ரொம்ப மோசம், அடுத்தவனுக்கே மோசம்னு தெரியற ஒண்ணு உனக்கு பெஸ்டா தெரியும்னா பவுல் கேட்கிறா, உன்னை ஏன் சாத்தாங்களை ஒப்பு கொடுக்க கூடாது? சாத்தாங்களை ஒப்பு கொடுத்தனா உன் பொருளாதாரத்தை பூரா அழிச்சிருவான், உன் சரீரத்தை முழுசா அழிச்சிருவான், உன் நட்பை முழுசா அழிச்சிருவான். இந்த 3 அழிவுனுக்கு வராம இருக்கிறன்னா நம்மள சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்க கூடாது. அப்ப சாத்தாங்களை ஒப்பு கொடுக்க கூடாதுன்னா அட்லீஸ்ட் அடுத்தவங்க செய்ததை செஞ்சுட்டு போ. நீ பெஸ்டவனை செய்ய வேணாம், அடுத்தவன் செய்யறவன் அதை வேணா செஞ்சுட்டு போ. ஆனா அவன் கூட செய்யறதுக்கு முன் வராத ஒன்ன, அவனுக்கே செய்ய பிடிக்காத ஒன்ன நீ செய்ய வருவன்னா உன்னைய நான் ஒப்பு கொடுக்க கூடாது. அப்ப எல்லாம் ஒப்பு கொடுத்தாரு, எல்லாம் ஒப்பு கொடுத்தாரு. அடுத்தவன் கூட செய்யறதுக்கு முற்படல. இன்னும் சொல்லணும்னா ரட்சிக்கப்படாத, ரட்சிக்கப்பட யாரை கூட இருக்கலாம்? ஒண்ணுமே படிக்க தெரியாத கூட இருக்கலாம் இல்லையா? ஒண்ணுமே படிக்க தெரியாத கூட இருக்கலாம், நல்ல படிச்சவனா இருக்கலாம் இல்லையா? நல்லா படிச்சவனும் அதை செய்ய முன் வரல, ஒண்ணுமே படிக்க தெரியாத கை நாட்டும் முன் வரல இல்லையா? நான் சொல்றேன், படிக்க தெரியாதவன் கூட செய்யறதுக்கு வரலையே, நீ அதை செய்யணும். சரி, நல்லா படிச்சவனே அதை செய்யறதுக்கு வரல, நீ ஏன் செய்யணும்? படிக்கிறது என்ன சொல்லலாம்? அவன் படிக்கிற, அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லலாம் இல்லையா? படிக்க தெரியாத ஒரு தப்ப என்ன செய்யலாம்? அவனுக்கு எல்லாம் தெரியும், மண்டியில மசாலா இருக்குது, அவனுக்கு என்ன தெரியுது, 4 எழுத்து தெரிஞ்ச கூட அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா படித்தவன் செய்யலாம், படிக்க தெரிஞ்சவனும் அதை செய்யல,
ஏன்னா உலக அஞ்ஞானிகள் அப்படின்றார். அஞ்ஞானிகள் அப்படின்னா யாரு? தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவன் முதலே சொன்ன இல்லையா, தேவனை அறியாதவன் நம்மளோட பெஸ்டான வாழ்க்கை வாழ்றவங்க இருக்கிறான். நம்மளை விட பெஸ்டான வாழ்க்கை வாழ்றவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். ஒன்னு ரெண்டு அப்படி கிடக்கலாம், அது வேற. ஆனா சிறப்பான வாழ்க்கை வாழ்றவங்க இருக்கிறாங்க. உண்மையை பேச இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. உத்தமமா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. சரியா? பட் அவங்க கூட என்ன செய்ய வரல? இப்படிப்பட்டவனை செய்ய வரலையே, நம்ம அதை செய்யணும். அப்ப அட்லீஸ்ட் தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? அடுத்தவன் செய்யற மாதிரி செஞ்சு போயிட்டா கூட என்ன செய்ய மாட்டேன், உன்னை சாத்தாங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆனா அடுத்தவன் கூட செய்வதற்கு பிடிக்காத ஒன்ன நீ செய்வன்னா உன்னை ஏன் சாத்தாங்களை ஒப்பு கொடுக்க கூடாது? அப்படி சாத்தாங்களை ஒப்பு கொடுத்துட்டா உன் சரீரத்தை அழிச்சிடுமா, உன் பொருளாதாரத்தை அழிச்சிடுமா, உன் நட்புகளை முழுசும் அழிச்சிடுமா. இப்ப யோபு தனிச்சு விடப்பட்டார். கட்ட மனைவிக்கு சுவாசம் வேலை இருக்கு, எல்லாத்தையும் தாங்கிக்கிறவ, எல்லாத்தையும் தாங்கி செய்யறவ, எல்லாவற்றையும் தாங்கி செய்யறவ, செய்யக்கூடாததை கூட செய்யறவ, அவளே கிட்ட வரலன்னா இவன் நாத்து எப்படி இருக்குன்னு பாரு. ஒரே ஒரு ஆள் கிட்ட வர மாட்டாங்க, ஒத்த நபர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம கிட்ட வர மாட்டாங்க. ஜாக்கிரதை. அப்ப என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் தேவனை நீ சிறப்பா உன செய்ய வேண்டாம், மற்றவன் சேர்ந்த செஞ்சு போயிட்டா கூட பரவாயில்ல, உன்னை என்ன செஞ்சிருப்பேன், கண்டுக்காத விட்டுடுவேன். ஆனா அடுத்தவன் கூட செய்யக்கூடாத முன்வராத ஒன்ன நீ செய்யும் போது இந்த ஆலயத்தை கெடுத்ததுனால உன்னை கெடுத்தே தீரும். எதை கெடுப்பேன்? உன் பொருளாதாரத்தை கெடுத்துருவேன், உன் சரீர சுகத்தை கெடுத்துருவேன். உனக்கு வர இங்கதானே உதவி வருது, உனக்கு இந்த சப்போர்ட் தான் நீ ஆடுற அப்படின்னு கேட்கணும் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த சப்போர்ட் தான் நீ ஆடுறேன் இல்லையா, இந்த சப்போர்ட் தான் நீ இருக்கிற, கட் பண்ண சப்போர்ட் முடிஞ்சிச்சு. இப்ப தண்ணி கூட என்ன செய்ய வேண்டியது இருக்குது? வேலைக்காரனா கெஞ்சி வேண்டியது இருக்குது. ஆரம்பம் என்ன, அப்படி சேர் பண்ண உட்கார்ந்தா போதும், என்ன மதிப்பு, என்ன மரியாதை, எவ்வளவு கௌரவம். ஆனா இன்னைக்கு எல்லாம் நாசமாய் போச்சு, எல்லாத்தையும் அழிச்சான். இன்னைக்கு நார் அடிச்சுட்டான். முதல்ல வாசனை வச்சுச்சு, இப்ப நாறுது. நமக்கு என்ன செய்யணும்? எந்த குற்றத்தை எனக்கு மன்னிக்கணும்? யாருமே செய்வதற்கு முன்வராததை நான் செஞ்சிருப்பேன்னா என் குற்றத்தை மன்னிங்க. அடுத்தவங்க என்ன செய்ய வரல, அதை செய்யறதுக்கு விரும்பல, பட் நான் செஞ்சிருப்பேன்னா என்னை மன்னிங்கன்னு சொல்லி அந்த குற்றத்தை எனக்கு மன்னிச்சாருன்னா கத்தம் என்ன செய்ய முடியாது? சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்க மாட்டா. சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்கலனா கத்தம் என்ன செய்ய முடியும்? தேவன் கையில வச்சிருப்பா. கத்தகளை வச்சிருந்தா உன்னை பற்றி நல்ல வாசனைகள் வீசும். நல்ல வாசனை மட்டுமல்ல, சிவபுக்கு சரி எப்படி இருந்துச்சு? அதிகாலையில் எழுந்து போனா கூட எந்த சரீர பாதிப்புமே கிடையாது. மனதில் இருந்துச்சு. எவ்வளவு கௌரவத்தோடு கூட, பயங்கரமான கௌரவம், அவ்வளவு பொருளாதார வசதி, அவ்வளவு செல்வ செழிப்பவனை வாழ வைக்கணும்னு கர்த்தர் விரும்புறா. இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இப்படிதான் இருக்க விரும்புறேன், என்னை பத்தி நாத்தம் தான் அடிக்கிறேன்னா தாராளமா செய். என்னை பத்தி நாத்தன் வாசனை தேவையில்லை. எனக்கு என்ன தேவையில்லை? எனக்கு என்ன தேவையில்லை? எனக்கு வாசனை தேவை, எனக்கு நாத்தம் தான் பிடிக்கும்னா தாராளமா. இல்ல என் மேல வாசனை வீசுனாக்கா யோபு மாதிரி சாத்தாங்களை மேல செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. ஒரே ஒண்ணு பண்ணா என்னது? அடுத்தவன் கூட செய்யக்கூடாத ஒன்ன நம்ம செஞ்சோம்னா நம்மளை சாத்தாங்கிட்ட ஒப்பு கொடுப்பார். அந்த குற்றத்தன்னைக்கு நமக்கு தேவன் மன்னிப்பார்னாக்க நம் சரீரத்தை தேவன் ஆஸ்வதிப்பு தேவன் என்ன பார்க்கிறார்? ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோம். மாயபத்தியை பேசணும் இன்னைக்கு, பட் பேச நினைச்சா ஆனாலும் கத்த எனக்கு அனுமதிக்கல. இன்னைக்கு மாயபத்தியை பேசணும், அதை பேச நினைச்சேன், பட் எனக்கு தேவன் அனுமதிக்கல. கடைசி என்ன சொல்றாரு? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று, எவ்வளவு பெரிய படுகுழியில் இருந்தாலும் நம்மளை மீட்பதற்கு தேவனுக்கு லேசான காரியம். நம்மளை மீட்பதற்கு தேவனுக்கு லேசான காரியம். அது தேவன் எதிர்பார்க்கிறது, நம் குற்றங்களை தேவன் மன்னிக்கணும். நம் குற்றங்களை தேவன் மன்னிக்கணும். என்ன குற்றம்? யாருமே செய்யறதுக்கு பிடிக்காத ஒன்ன நான் செய்வேன்னா அது குற்றம். பவுல் சொல்றார், அஞ்ஞானிகள் கூட இப்படி கேள்வி இதை செய்யல, ஆண்டவர் அறியாதவங்க கூட இதை செய்யல, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க கூட இதை செய்யல.
இந்த கொரிந்து சபைக்கு தான் ஏகப்பட்ட உபதேசங்கள், இந்த கொரிந்து சபைக்கு தான் ஏகப்பட்ட உபதேசங்கள், ஏகப்பட்ட சத்தியங்கள். அத்தனை உபதேசங்களையும் அத்தனை சத்தியங்களும் கேட்ட அந்த கொரிந்து சபையில் தான் யாருமே செய்யாத, யாருக்குமே செய்யறதுக்கு பிடிக்காத ஒண்ணு இந்த கொரிந்து சபை நடக்கு. அதுதான் பவுல் சொல்றார், அவன் சரீரம் அவன் ஆவி மீட்கப்படணும். அதன் சரீரத்தை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சாத்தான் சொல்றான், இவன் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானபடி இதை செய்வேன். உனக்கு என்ன இஷ்டம்? யோபுவின் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், யோபு ஒப்பு கொடுத்தார். அவன் பொருளாதாரத்தை அழிக்கிறது அவனுக்கு இஷ்டம். நம்ம பொருளாதாரங்களை எல்லாம் அழிக்கிறது அவனுக்கு இஷ்டம். நம்ம ஆரோக்கியமா இருக்கக்கூட நம்முடைய ஆரோக்கியத்தை அழிக்கிறது அவனுடைய இஷ்டம். நமக்கு உதவியா இருக்கிறவங்களை எல்லாம் தடுப்பதும் கெடுப்பதும் அவன் இஷ்டம். இந்த 3 இஷ்டம் யோபுக்கு நடந்துச்சு, நமக்கு நடக்க கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறார். யோபுக்கு நடந்துச்சு, இது நமக்கு நடக்க கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறார். விபச்சாரம் அங்க நடக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உங்களை போல நான் இல்லை, கேள்விப்படலப்பா அப்படின்ற ஒரு ஆழமான ஆதங்கத்தை பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியப்படுத்ததை பார்க்கிறோம். நீ நம்மளை பார்த்து அப்படி ஒரு கருத்தை சொல்லிடக்கூடாது. யாருக்குமே செய்ய பிடிக்காத ஒன்றை நம்ம செய்யக்கூடாது. யாருக்குமே பிடிக்காத ஒண்ணு, அதை செய்யறதுக்கு யாருக்குமே பிடிக்கல. விபச்சாரம் ஒண்ணாங்க நடக்குது, அது போயிட்டு போகுது. ஆனா உலகத்தை மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரம் செய்யறது அவனுக்கு பிடிக்கல. அப்படிப்பட்டது எவ்வளோ சத்தியம் அவனுக்கு போதிக்கப்பட்டு நீ இது செய்யறியப்பான்னு சொல்லிதான் அவனை சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கிறார். பரிசுத்த தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களை ஒரு அந்த நிலைமையில் விட்டு விடாதபடி தகப்பன் எங்களை குறித்த நல்ல வாசனைகள் வீசணும், எங்களை குறித்த ஆசீர்வாதங்கள் வீசணும், எங்களை குறித்த மேன்மைகள் வீசணும், எங்களை குறித்த ஆசீர்வாதங்கள் வீசணும். யோபுடைய ஆசீர்வாதம், பாதத்தை நெய்யினால கழுவின மனுஷன். உன் ஈக்குவலுக்கு யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரை விட உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கணும்ன்றது தேவனுடைய விருப்பம். கிழக்கத்து பத்திர எல்லாரை பார்க்கிலும் யோபு ஆஸ்வதிக்கப்பட்டு வந்தார். மற்றவங்களுக்கு சமமா வைக்கிறத கூட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. என் பிள்ளை எல்லாரை விட உயர்ந்த இடத்துல இருக்கணும், உயர்ந்த நிலையில இருக்கணும். அவன் பார்த்தான், உன் பிள்ளை உயர்ந்த இடத்துல வைப்ப, அவனை எப்படி நார் அடிக்கிறேன் பாரு, அவனை எப்படி நார் அடிக்கிறேன் பாரு. ஒரு காலத்துல யோபு நல்லா இருக்கும்போது அவருக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்ன உடனே தூரத்துல இருந்து 4 பேர் ஓடி வந்துட்டான். இவனை பார்த்தவனே அவன் விழுந்து அழுதுன்னு கிடக்கிறான் 7 நாளா, ஐயோ அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவன் நிலைமை வேலைக்காரங்கிட்ட கூட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. கூட இருந்தவன் எல்லாம் ஆப்போசிட்டா மாறிட்டான். யோபு தேவனுடைய கையில இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நட்பா இருந்தாங்க. ஆனா என்னைக்கு பிசாசுகளை ஒப்பு கொடுத்தாங்க அன்னைக்கு எல்லாருமே டோட்டல் ஆப்போசிட். 3 நண்பர்களும் 2ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 35 வரைக்கும் என்ன வாக்குவாதம், என்ன வாக்குவாதம். ஏன்? பிசாசு கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. யோபா பார்த்தோன்னா கையை கட்டி எளிமை நின்றுவெல்லாம் இன்னைக்கு அவன் பேச ஆரம்பிச்சுட்டா. யோபுடைய வாசனை கெட்டு இன்னைக்கு நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது யோபுவின் மிஸ்டேக் நான் சொல்லல. சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தா சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இப்படியாகவே மாத்த விரும்புறான். கர்த்தர் 40 மீட் எடுத்து எதெல்லாம் ஆப்போசிட்டா இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் ஆசிர்வதிச்சாரு. சரீரத்தை ஆசிர்வச்சிட்டாரு, நட்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. ஸோ பொருளாதாரத்தை ரெட்டிப்பா ஆசிர்வச்சு கொடுத்துட்டாரு. ஏன்? இப்ப யோபு தேவனுடைய கையில வந்துட்டாரு. நம் கர்த்தருடைய கையில இருக்கிற வரைக்கும் எல்லாரை பார்க்கிலும் நல்ல நிலைமையில கர்த்தர் நம்மளை வைப்பார். நம்மளை சாத்தாங்கிட்ட ஒப்பு கொடுத்தா எல்லாரை பார்க்கிலும் மோசமான நிலைமையில சாத்தா வைக்கிறான். எப்படி இருக்க விரும்புகிறோம்? எல்லாரை விட நல்ல நிலைமையில வைக்கணும் அப்படின்னா
எல்லாரை விட மோசமான நிலைமையில் இருக்குன்னு விரும்புறியா? எல்லாரை விட நல்ல நிலைமையில் இருக்கணும்னா ரட்சிக்கப்படாதவங்க கூட செய்ய பிடிக்காத ஒன்றை நாம் செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவன அதை செய்ய, ரட்சிக்கப்படாதவன அதை பிடிக்கல. அப்ப ரட்சிக்கப்பட நமக்கு எப்படி, அதை விட எப்படி இருக்கணும்? ரட்சிக்கப்படாதவனுக்கே அது பிடிக்கலையே, ரட்சிக்கப்பட்டவனுக்கு எப்படி இருக்கணும்? அந்த எல்லைக்குள்ள வந்துட்டுனா எல்லாரை விட உயர்ந்த இடத்துல நம்மளை வைத்து ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த தேவக்கரம் கூட இருக்கட்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல எங்களை வைத்து எங்களை ஆசீர்வதிக்க சாமி. எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும். கர்த்தருடைய கரங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுக செய்யணும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ளுங்க. குறைகளை குற்றலை மன்னியும். நித்திய சமய கிருபை தந்து காத்துக்கொள்ளும். ஆளுக செய்யும், ஆசீர்வதியும். எல்லாரையும் பார்க்கலாம் நல்ல நிலைமையில எங்களை, எங்கள் குடும்பங்களையும் வைத்து எங்களை ஆசீர்வதிங்க. சத்துரு ஒப்பு கொடுக்காம உம்முடைய கரத்திலே எங்களை வைத்து அலங்காரமான கிரீடமும் ராஜ்ய முடியுமா எங்களை வைத்து நீர் ஆசீர்வதிங்க சாமி. நீ தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ்ய முடியுமா இருப்பேன்னு சொன்னீங்க. அப்படி உடைய கரத்தங்களை வச்சு அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ்ய முடியாதவங்களை வைத்து ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிறேன். கரம் இருக்கட்டும், நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.